வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால வெளியான ஸ்வப்ன சஞ்சரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஜெயராம் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். ஜெயராம பொறுத்த வரைக்கும் சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. ஆனா வெளிநாட்டுக்கு போய் நிறைய சொத்தெல்லாம் சேர்த்துவாரு. சொத்தெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஊருக்குள்ள பந்தா பண்ணோம்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி பந்தா பண்றதுனால எந்த மாதிரியான ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டாரு, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன போராட்டம்லாம் பண்ணாருன்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். அனு இமானுவேல் இந்த படத்துல பொண்ணு ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நியூஸ் ஓடிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு பகுதியில நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு போல, அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப எல்லாரையும் கவர்மெண்ட் ஆளுங்க இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. இத மீடியா ஆட்கள்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஒரு டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. அவங்க வர எல்லா பேஷண்ட்டையும் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வெளியே போங்கன்ற மாதிரி மீடியா ஆட்கள் எல்லாம் வெளியே அனுப்புறாங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு ஜீப் வருது. ஒரு சின்ன பையனை ஒருத்தர் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருமே சின்ன பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாரு. அவர் யாருமே பார்க்க கூடாதுன்ற மாதிரி வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா ஒரு டாக்டர் பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு இந்த நபரை பார்த்துடுறாங்க. இவரை எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவரை ஃபாலோ பண்ணோம், ஏதாவது வண்டியை ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இப்ப ஃப்ரெண்டு மூலியமா இவங்களுமே ஜீப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் யாரு, எதுக்கு ஃபாலோ பண்ற அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அதுக்கு இவங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்காங்க. இங்கதான் இவங்க யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு அஜய் சந்திரன் அப்படின்றது. இவர் ரேஷ்மின்னு ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணிருக்காரு. இவங்க கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய வேலையில எல்லாம் இருக்க மாட்டாரு. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பியூன் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. சம்பளம் எல்லாம் கம்மி தான், இருந்தாலுமே ஒய்ஃபு கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பொண்ணு பிறக்கிறா. அந்த பொண்ணுக்கு இவங்க அஸ்வதி அப்படின்ற மாதிரி பேரை வைக்கிறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறா. பொண்ணை வேற பெற்றிருக்காங்கல்ல, அதனால பொண்ணோட செலவுக்காக இவர் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. வெளிநாட்டு வேலைக்கு போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பிரிஞ்சு போறதை நினைச்சு ஒய்ஃபை பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. எப்பவுமே ஹஸ்பண்ட் தான் பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டு போவாரு. இப்ப மாமனார் தான் கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பொண்ணு வளர்ந்த மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. ஏறக்குறைய அஸ்வதி இருக்காங்கல்ல, இப்ப 10th படிக்கிற ஸ்டூடெண்டா மாறிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மின்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆக்சுவலா அஸ்வதியோட அப்பா இப்ப பணக்காரரா மாறி இருப்பாரு. இவங்க நடுவுல தாத்தாவை பாக்குறதுக்காக வருவாங்க போல. தாத்தாவும் சந்தோஷமா பேத்திக்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வெளிநாட்டுல சம்பாரிச்சதுல இருந்து பயங்கரமா பந்தா பண்ண ஆரம்பிக்கிறாரு. தேவையில்லாம நிறைய செலவுலாம் பண்றாரு. இதெல்லாம் அப்பாக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா இப்ப கூட ஒரு விளம்பரத்தை சொல்லிக்கிட்டே ஆளுங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கார்ல, நிறைய லேடிஸ்க்கு ஃப்ரீயா தையல் மிஷின் தரப்போறதா தான் சொல்லிட்டு போறாங்க. அதாவது நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பாரு, தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தாத்தாவும் பேத்தி கிட்ட சொல்றாரு. இப்ப பேத்தியும் நான் வரேன் தாத்தா அப்படின்ற மாதிரி இங்க இருந்து ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நடுவுல ஊருக்கு வருவாரு போல. ரமேஷன் ஒருத்தன் தான் ஹீரோக்கு துணையா இருப்பான். ஹீரோ பெரிய அரசியல்வாதியா மாறுறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் இன்னைக்கு வந்துருவார்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த ரமேஷன் கேட்டுட்டு இருக்காரு. வருவன் தான் சொன்னாரு, ஆனா இன்னும் வரலன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த ஊர்ல 8 மாதிரி மாலினின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேரு மாதவன் அப்படின்றது. மாதவனும் ஒய்ஃப் பேசுறத கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு ரமேஷன் வேகமா வராரு. நம்ம ஹீரோ வந்து தர மாதிரி தான் பிளான் இருக்கும். ஹீரோவால வர முடியல, அதை பத்தி சொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இருந்தாலும் அவர் போன் மூலியமா பேசுவாரு அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணிடுறாரு. இப்ப அவர் பேசுறது எல்லாருக்கும் கேட்கணுன்றதுக்காக மைக்குக்கு பக்கத்துல வச்சிடுறாரு. ஹீரோ இருக்கார்ல, இவரோட பெருமையை ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ சைட்ல இருந்து ஹெவியா சவுண்ட் கேக்குது. மைக்ல வேற இருக்கிறதுனால பயங்கரமா எல்லாருமே ஷாக் ஆகிற அளவுக்கு சவுண்ட் கேக்குது. இப்பதான் அந்த சைட்ல என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ போயிட்டு இருந்த கார் ஏடாகடமா ஒரு இடத்துல இடிச்சிருக்கு போல. நல்ல வேலை ஹீரோக்கு காயெல்லாம் படல. ஹீரோவும் நல்லபடியா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள இருட்டவே செஞ்சிருது. இவரோட ஒய்ஃப், பொண்ணு, தங்கச்சின்னு 3 பேருமே வாசல் கிட்ட வந்து இவரை வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ 10 வருஷத்துக்கு மேல ஃபாரின்ல வேலை பார்த்து சம்பாரிச்சிருப்பாரு. அங்க ஒரு லிக்கர் ஷாப்ல தான் இவர் வேலை பார்த்திருப்பாரு. நடுவுல ஃபேமிலியை பாக்குறதுக்காக வருவாரு போல. இப்ப பெரிய வீடெல்லாம் இவர் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் நான் சுயமா தொழில் பண்ண போறேன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. அதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. மலையாளிஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். யாருமே தைரியமா முடிவு எடுக்கிறது இல்ல. நானாவது முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு சப்போர்ட்டிவா இருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரிங்க, நீங்க நினைக்கிறத பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒய்ஃபுக்கு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி தந்திருப்பார்ல, அது மூலியமா இதை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ரமேஷன் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பாட்டி டீச்சரை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. ஹீரோ தான் கூட்டு வர சொல்லியிருப்பாரு போல. பொண்ணுக்கு கத்து தரலான்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்ப பொண்ணு கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பொண்ணுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பூனையை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. பூனையை வச்சு எப்ப பாரு விளையாடிக்கிட்டே இருப்பியான்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு.
பொண்ணு வேணான்னு உறுதியா சொல்றாங்கல்ல, அதனால அந்த டீச்சரை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. அப்பா ஓட்டு வீட சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பையனும் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஏன்பா இன்னும் இந்த வீட்லயே இருக்கீங்க, வேணும்னா நம்ம வீட்டுக்கு வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்லடா இங்க இருக்கிற மாதிரி வராது, இங்க இருந்தா சுத்தி இருக்கிற வேலையெல்லாம் நான் கவனிச்சுப்பேன்ல, அதுக்காக தான் இங்கேயே இருக்கன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. பையன் பந்தா காட்டுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாருல, அதெல்லாம் வேணான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. ஏன் பண்ணக்கூடாது, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் பண்றேன், ஊர்ல செல்வாக்கா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பான்ற மாதிரிலாம் விதண்டாவதமா இவர் பேசிட்டு இருக்காரு. சரி விடு, நீ சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் விட்டுறாரு. இப்ப சுகதன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் மீன் விக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இவர் தான் இருப்பாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா வியாபாரத்தெல்லாம் பாதியிலேயே நிறுத்திட்டு இவரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. சுகதன் வீட்டுல பாத்ரூம்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதுதான் ஹீரோ கஷ்டப்பட்டு யூஸ் பண்றாரு. ஏன்டா இந்த பாத்ரூமை கொஞ்சம் நல்லா கெட்டக்கூடாதா அப்படின்ற மாதிரி சுகதன் கிட்ட சொல்லிட்டாரு. சுகதன் இன்னும் வீடை கட்டி முடிக்காம இருக்காரு. இன்னும் எத்தனை வருஷம்டா இந்த வீடை கட்டுவ, நான் வேணா காசு தரவான்னு கேக்குறாரு. இல்லப்பா நான் சம்பாரிச்சு கட்டணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லேட்டானா என்ன, நான் கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நம்ம ஹீரோ 4 காசு சம்பாரிச்சதுல இருந்து எல்லார்கிட்டயும் கொஞ்சம் தெனாவட்டா தான் பேசுவாரு. அந்த மாதிரிதான் சுகதன் கிட்டயும் பேசுறாரு. ஆனா சுகதன் இதை தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாரு. இவனோட இயல்பு அப்படி இருக்கு, நம்ம பெருசா எடுத்துக்க வேணான்ற மாதிரி ஜாலியா தான் பேசுறாரு. நம்ம ஹீரோ கிட்ட சாதாரண கார் தான் இருந்திருக்கும். இவர் நல்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ரமேஷனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த காரை ஓட்டிலாம் பாக்குறாரு. இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால அந்த நபர்கிட்ட பேசி இவரும் காரை வாங்கிடுறாரு. விலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் சொல்றாரு. பரவாயில்ல, கார் பிடிச்சிருச்சு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. பென்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காரை தான் வாங்கியிருக்காரு. இப்ப இவரோட ஊரை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் வழியில அந்த மாலினியும் மாதவனும் நின்னுட்டு இருக்காங்க. அதாவது ஊர் தலைவின்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் நின்னுட்டு இருக்காங்க. இவருமே லிஃப்ட் வேணுமான்னு கேக்குறாரு. மாதவன் அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி இவரும் அங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா இந்த மாலினியை இவர் ஒன் சைடா ஒரு டைம் லவ் பண்ணிருப்பாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கவும் செஞ்சிருப்பாரு. அவங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. என்ன கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு இப்ப யோசிப்பால, அதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. மத்தவங்க இவரை பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் இவர் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாரு. ஹீரோ வெளிநாட்டுல பிசினஸுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாரு. இன்னும் நிறைய காசு இவருக்கு தேவைப்படுது. அதை பத்தி ரமேஷன் கிட்ட சொல்றாரு. கவர்மெண்ட் பேங்க்ல அலைய விடுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரைவேட் பேங்க் இருக்கு, அங்க போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அங்க இருக்க மேனேஜரை பார்த்து இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. மேனேஜர்ஸ் கண்டிப்பா அந்த அமௌண்ட்டை தரோம், நிறைய சைன்லாம் போடுற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி நிறைய பத்திரத்துல சைன்லாம் வாங்குறாங்க. நான் சீக்கிரமாவே காசெல்லாம் அடைச்சிருவேன், எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவர் படிக்காம அது எல்லாத்தையும் சைன் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹஸ்பண்ட் புது காரோட வீட்டுக்கு வந்து சேர்றாருல, இந்த விஷயத்த பாக்குற தங்கச்சியும் ஒய்ஃபும் ஷாக் ஆகுறாங்க. எதுக்குங்க திடீர்னு இந்த கார் வாங்குனீங்க, அதுவே நல்லா தானே இருந்ததுன்னு கேக்குறாங்க. ஒரு பெரிய பிசினஸ்மேன் சாதாரண கார்ல போனா நல்லாவா இருக்கும், அதனால தான் இதை வாங்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு தியேட்டரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த தியேட்டரை வச்சிருக்கவரு இந்த தியேட்டரை விற்கலாம்னு நினைக்கிறாரு போல, அதுக்காக தான் ஹீரோ வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த தியேட்டர் ஓனர் நிறைய காசு சொல்றாரு. இவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாரு, எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த தியேட்டர் ஓனர் அட்வான்ஸாவே பெரிய அமௌண்ட் கேக்குறாரு. எனக்கு இப்ப செலவு இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி தந்துடுறாரு. இதை பத்தி எல்லாம் அப்பாக்கு தெரிய வருது. அப்பாக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா அந்த தியேட்டர் சுத்தமா போனி ஆகலன்றதுக்காக தான் அவரே தியேட்டரை விற்கலான்னு முடிவு பண்ணிருப்பாரு. இவன் அந்த தியேட்டரை வாங்கி என்னமா பண்ண போறான் அப்படின்ற மாதிரி மருமக கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவும் அப்பா கிட்ட ஜாலியா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பா இருக்காருல, எதுக்காகடா அந்த தியேட்டரை வாங்கின, அந்த தியேட்டர் ஒண்ணுத்துக்கும் யூஸ் ஆகாது, முதல்ல அட்வான்ஸ் பணத்தை திரும்பி வாங்கிடு, இந்த பிளானை கைவிட்டு அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஏன்பா உங்க பையன் வளர்றது உங்களுக்கு பிடிக்கலையா, நான் கண்டிப்பா அதை வாங்கினது தான், நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்ற மாதிரிலாம் கொஞ்சம் கோவமா பேசிடுறாரு. அப்பவும் சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. பையன் அப்பாவை கோவமா பேசி அனுப்புனதை பத்தி ஊர்ல மத்தவங்களுக்கும் தெரிய வந்துருது. மத்தவங்க எல்லாம் குடிச்சுக்கிட்டே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த அப்பா இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுறாரு. என் பையனுக்கும் எனக்கும் நடுவுல 1000 விஷயம் நடக்கும், என் பையனை நான் பேசுவேன், நீங்களாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு தான் இவர் வீட்டுக்கு வராரு. இவர் வீட்டுக்கு வரும்போது பையன் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தேவையில்லாம அப்பா கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசிட்டோன்ற மாதிரி தான் இவர் இந்த இடத்துக்கு வராரு. சாரிப்பா அப்படின்ற மாதிரி சரக்கெல்லாம் கொடுத்து அப்பாவை சமாதானப்படுத்துறாரு. அப்பவும் நல்லதுக்காக தான் சொல்றேன், கொஞ்சம் கேளுன்னு சொல்றாரு. இருந்தாலுமே ஹீரோ இவரோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. நம்ம ஹீரோவும் குடும்பத்துக்கு கூட குவாலிட்டியா டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்ச இடத்தெல்லாம் சுத்தி காட்டுறதுக்காக கூட்டு போறாரு. இவங்க ஆசைப்பட்டு கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி தராரு. எதுக்குங்க இவ்வளவு வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபே சொல்றாங்க. இப்ப பொண்ணு எப்பவுமே போல இவங்களோட ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க.
இவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணு 2 நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. எதுக்காக ஸ்கூலுக்கு வரலன்னு டீச்சர் கேக்குறாங்க. என் அம்மாக்கு உடம்பு முடியல, பாத்துக்கிறதுக்காக வீட்டுல இருந்தன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இதே பொய்யை எத்தனை வாட்டி சொல்லுவ, இதே காரணத்தை கேட்டு எனக்கே சலிப்பா இருக்கு, நீ முதல்ல வெளியே போய் நில்லுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த லக்ஷ்மியும் சோகமா வெளியே போய் நிக்கிறாங்க. இப்ப மேற்கொண்டு இந்த டீச்சர் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மி வெளியே நிக்கும் போது மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இத முதல்ல இந்த அஸ்வதி தான் பாக்குறாங்க, எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு தான் ப்ராப்ளம் இருக்கும், அதை சொல்ல வேணான்றதுக்காக தான் அம்மாக்கு ப்ராப்ளம்ன்ற மாதிரி போய் சொல்லியிருப்பா. இப்ப என்ன ஏதுன்ற மாதிரி பார்த்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த லக்ஷ்மியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இவங்களோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கும். கூடிய சீக்கிரத்துல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இத பத்தி லக்ஷ்மி அப்பா இருக்காருல ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பண்ணிட வேண்டியதானேன்னு கேக்குறாரு. அவ்வளவு காசு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்க, அவளும் என்னோட பொண்ணு மாதிரி தானே, நான் அந்த ஆபரேஷன் காஸ்ட்டை தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் சொல்றது மூலியமா இவங்களுமே ஆபரேஷனுக்கான வேலையை பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. நான் சீக்கிரமா டாக்டர் கிட்ட பேசுறேன்னு லக்ஷ்மியோட அப்பா சொல்றாரு. இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தங்கச்சிக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களை வர வச்சு பேசிட்டு இருக்காரு. இப்ப பேசி அவங்களை நல்லபடியா அனுப்பி வச்சிடுறாரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கச்சி வேற ஒருத்தரை லவ் பண்றாங்க. அதை பத்தி அப்பாக்கும் ஒய்ஃபுக்கும் மட்டும் தான் தெரியும். இப்ப பேசிட்டு இருக்கும் போது இவரும் கவனிச்சிடுறாரு. ஓஹோ, நீங்களே பேசி முடிவு பண்ணலாம் நினைச்சிட்டீங்களா, அந்த சாதாரண வேலை பாக்குற அவன் என்னோட தங்கச்சிக்கு மாப்பிளையா, என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, நான் பாக்குற பையனை தான் என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா தங்கச்சி கூட இதை ஏத்துக்க மாட்டாங்க. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி லவ் பண்றவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அடம் பிடிக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல கோயில் திருவிழா வரப்போது போல அதை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்ன்ற மாதிரி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கும், அந்த ஃபண்ட்ல காசு கம்மியா தான் இருக்கு, அதனால வெடி வெடிக்கிறத நம்ம பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் மாதவன் சொல்றாரு. ஆனா ஹீரோ அதையும் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கு எவ்வளவு காசு ஆகுமோ சரி, நான் அந்த காசெல்லாம் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, அப்பா இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட ஒய்ஃபும் ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, இவர் டீம் ஆளுங்க கூட வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது நாராயணனை பாக்குறாரு. அதாவது தங்கச்சி லவ் பண்றாங்கல்ல அந்த பையனை பாக்குறாரு. இவன் சாதாரண வேலை பாக்குறான், இவனுக்கு போய் என்னோட தங்கச்சியை தரணுமா, என்னெல்லாம் அப்படி தர முடியாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. இப்ப வெடிலாம் ரெடி பண்ற நபரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. சின்ன லெவல்ல தான் எப்பவுமே பண்ணுவாங்க, இன்னும் பெருசா பண்ணணும், வெடியை இன்னும் அதிக லெவல்ல ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி சார், அதே மாதிரி பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆளுங்களுமே சொல்றாங்க. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டார்ல, சரி நம்ம பண்ணி வைக்கலாம்ன்ற மாதிரி அப்பவும் அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா பையன் வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. தங்கச்சியுமே அண்ணன் வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதை தாண்டி அந்த மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, வரதட்சணையா பெரிய அமௌண்ட் எதிர்பார்க்கறாங்க. அங்க இருக்க ஒரு லேடி எதிர்பார்க்கறாங்க போல, என்ன அவங்க அண்ணன் வரலையா, அப்ப வரதட்சணையா பெருசா எதுவும் கிடைக்காதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது அந்த தங்கச்சிக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எனக்கு கல்யாணத்துல இப்பயும் பெருசா விருப்பம் இல்லதான், அதுக்காக என்னோட தங்கச்சி கல்யாணத்தை நார்மலா நடக்க விட மாட்டேன், செய்ய வேண்டிய சீர் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நிறைய இந்த இடத்துல சீர் மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அங்க இருக்க லேடியோட முகத்துல சந்தோஷம் வருது. ஹீரோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, சாராயம் பிசினஸ் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஒருத்தனை வேலைக்கு போட்டார்ல, அவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறான். அதை பத்தி தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாரு. அதே மாதிரி பட்டாசு வெடிக்கிற மாதிரி பிளான் போட்டாங்கல்ல, அப்படி வெடிச்சதுல நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டுது. பெரிய லெவல்ல வெடிச்சதுனால இந்த மாதிரி காயம் ஏற்பட்டிருக்கும். இப்ப போலீஸுங்க ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. இதை பத்தி அந்த ஹெட்டான மாதவன் தான் வீட்டுக்கு வந்து சொல்றாரு. இப்ப நியூஸ்லயும் ஹீரோவை தேடிட்டு இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஒய்ஃபுக்கு பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப மாமனார் கிட்ட என்ன ஏதுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவனை ரீச் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோமா, அவன் எங்க இருக்கானே தெரியல, அரெஸ்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் போகாது, எப்படியாவது காப்பாத்திரலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பஞ்சாயத்து மாதிரி கூட்டி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்ததுனால தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்ட ஈடு மாதிரி வழங்கினா போதும்ன்ற மாதிரி தான் அவங்க சைட்ல சொல்றாங்க. இதனால நாங்களே பேசிக்கிறோம், நீங்க போங்கன்ற மாதிரி போலீஸ் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோ நைட்டு நேரம் தான் வீட்டுக்கு வராரு. ஃபாரின்ல ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது பாத்தீங்களா, அதை சமாளிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வராரு. இப்பதான் இங்க நடந்த ப்ராப்ளத்தை பத்தியே இவருக்கு தெரிய வருது. சரி காசு தந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஒய்ஃப் நகையை வச்சு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கினாரு பாத்தீங்களா, இன்னும் காசு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கறதுக்காக வந்திருக்காரு. சார் இன்னும் நீங்க வட்டியே கட்டல, வட்டியை சீக்கிரமா கட்டுங்க, எக்ஸ்ட்ரா காசுலாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பேங்கோட மேனேஜரும் சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஹஸ்பண்ட் கொஞ்சம் சோகமா இருக்கிறத ஒய்ஃப் கவனிக்கிறாங்க. என்னங்க ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன்ற மாதிரி இவரும் நார்மலா இருக்க மாதிரி காட்டிக்கிறாரு. ஹீரோ எதிர்பார்க்காம 2 அடி விழுந்துருச்சுல்ல, அதை பத்திலாம் ரமேஷன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
யாரோ உங்க மேல கண்ணு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திஷ்டி எல்லாம் போக வைக்கிறதுக்கு ஒரு சாமியாரை பார்க்கலாம். அந்த சாமியாருக்கு நிறைய சக்தி இருக்குன்ற மாதிரி ரமேஷன் சொல்றாரு. சரி போலான்ற மாதிரி இவரும் முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அவரோட ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அவர் பேரு தேவாரம் அப்படின்றது. அவருமே நல்லா பேசுறாரு. கவலையே படாதீங்க, எங்க கிட்ட நிறைய விதமான வைர மாலை இருக்கு. அந்த மாலையை போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தோஷம் எல்லாம் போயிடும். வேற என்னென்ன பண்ணணும்ன்றத நான் சொல்லி தரேன். அந்த மாலை 3 லட்சம் ரூபாய் ஆகும், பரவாயில்லையான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. 3 லட்சம் ரூபாய் தானே, பரவாயில்லன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப மாலையெல்லாம் இவர்கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. இப்ப மாலையை போட்டுக்கிறாரு. அவர் என்னெல்லாம் சொல்லி தந்தாரோ அந்த விஷயத்தெல்லாம் வீட்டுல பண்ணிட்டு இருக்காரு. இத பாக்குற ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் சிரிப்பு தான் வருது. இவர் என்ன வித்தியாசமாலாம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நல்லது மட்டும் தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவருமே அவங்க ரெண்டு பேர்கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா பட்டாசுக்கு நஷ்ட ஈடு தரணும்ல, அவர் இன்னும் தராம இருக்காரு. அதனால அதை ரெடி பண்ணவங்க இந்த இடத்துல பிரச்சனை பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளவு ஆயிருக்கு, ஒழுங்கா தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இவருக்காக இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி மாதவன் தான் பேசுறாரு. இப்ப போங்க, அவர் தந்துருவாருன்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாரு. இவர்கிட்ட பெருசா காசு இல்ல, இவர்கிட்ட 2-3 தங்க செயின் மட்டும் இருக்கு. இதை வித்து எப்படியாவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு அப்படின்ற மாதிரி ரமேஷன் கிட்ட இவர் செயின் எல்லாம் கழட்டி தந்துடுறாரு. ஏற்கனவே ஒரு பிரைவேட் பேங்க்ல மேனேஜருங்க கிட்ட இவர் காசெல்லாம் வாங்கினாரு பாத்தீங்களா, அவங்களுமே இப்ப பெரிய லிஸ்ட் இவர்கிட்ட சொல்றாங்க. அதாவது வட்டி மட்டுமே இவ்வளவு வந்திருக்குன்னு பெரிய அமௌண்ட் சொல்றாங்க. அவ்வளவு வட்டியான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவர் எதுவுமே படிக்காம வேகமா சைன் போட்டாரு பாத்தீங்களா, இவங்க ரொம்ப அதிக வட்டி தான் போட்டிருப்பாங்க. அந்த வட்டியை சரியா பே பண்ணலனா வீட்டை நாங்க ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியும் எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே இப்பதான் இவருக்கு தெரிய வருது. தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அங்க பிசினஸ் அடி வாங்கினது தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம். சீக்கிரமா வட்டி அசல தான்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ப்ராப்ளத்துக்காக காரையும் வித்துறாரு. இப்ப டாக்ஸில தான் வீட்டுக்கு வந்து இறங்குறாரு. காருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. சின்னதா ஒரு ஆக்சிடென்ட், எனக்கு எதுவும் ஆகல, காரை ரிப்பேர்க்காக ஒரு இடத்துல விட்டுருக்கேன், கொஞ்ச நாள் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஒய்ஃபா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் கழுத்துல இருந்த செயின் காணாம போயிருக்குல்ல, ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கும் இவர் சமாளிக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு இருக்கால, லக்ஷ்மியோட அப்பா லைன்ல இருக்காருன்ற மாதிரி போனை தரா. இவருமே வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. சார், ஆபரேஷனுக்காக டாக்டர் கிட்ட பேசினேன், இந்த நாள் ஆபரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க, உங்களால ரெடி பண்ணிட முடியும்லன்னு கேக்குறாரு. அந்த நாள் தானே, தாராளமா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ரொம்ப நன்றின்ற மாதிரி லக்ஷ்மி அப்பா காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பா நீங்க இந்த விஷயத்த பண்ண போறீங்கன்னு ஸ்கூல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுப்பா, ஸ்கூல்ல எல்லாருமே உங்களை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அந்த ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவை, ஆனா ஹீரோ கிட்ட சுத்தமா காசு கிடையாது. இப்ப ஹீரோவும் அந்த டாக்ஸில வந்துட்டு இருக்காரு. அப்பா இருக்காருல, நிறுத்து, உன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன், ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா அப்பா இருக்காருல, பலார்னு கண்ணத்திலேயே அறையிறாரு. இன்னும் எவ்வளவு நாள் ஒன்ன நீயே ஏமாத்திக்க போற, இதுக்காக தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இவரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப எப்படி அந்த ஆபரேஷனுக்கு காசு தரப்போறனே தெரியல. ஃபாரின்ல இவர் பிசினஸ் பண்ணாரு பாத்தீங்களா, ஒரு பார்ட்னரை வச்சு தான் பண்ணிருப்பாரு. பிசினஸ் நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கும். அவர் இல்லீகலாவும் சரக்கு வித்திருப்பாரு. அதனால போலீஸ் கிட்ட மாட்டி பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். அவனை வெளியே எடுக்கிறதுக்காக இவர் நிறைய ஃபைன் அமௌண்ட்லாம் பே பண்ற மாதிரி இருந்திருக்கும். அதுல இவர் போட்ட எல்லா காசுமே போயிடும். இப்ப அந்த இடத்துல எல்லா காசையும் கொடுத்ததுனால தான் பிரச்சனையை சமாளிக்க முடியல. ஆக்சுவலா ஹீரோ தியேட்டர் வாங்குறதுக்கு முடிவு பண்ணாரு பாத்தீங்களா, அட்வான்ஸாவே பெரிய அமௌண்ட் தந்திருப்பாரு. அந்த அமௌண்ட் இருந்தாலே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம், அவர்கிட்ட பேசி பார்ப்போம், அவர் திரும்பி தந்துட கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. இப்ப அதுதான் வழி, நம்ம போய் பார்ப்போம்ன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. எப்பவுமே அட்வான்ஸா 10% காசு தானே தருவாங்க, ஆனா இவர் 50% காசை தந்திருப்பாரு. அந்த அட்வான்ஸை மட்டும் திரும்பி தரீங்களா, ஒரு 40% திரும்பி தந்தா கூட போதும்ன்ற மாதிரி கேக்குறாரு. என்ன தம்பி பேசுறீங்க, அட்வான்ஸ் எல்லாம் திரும்பி தர முடியாது, நீங்க சீக்கிரமா மீதி காசை தந்து இந்த தியேட்டரை வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா அட்வான்ஸ் எல்லாம் திரும்பி தர முடியாதுன்ற மாதிரி அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோ தேவாரத்தை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. உங்ககிட்ட வைரமால 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன்ல, இப்ப எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, தயவு செஞ்சு அதை திரும்பி வாங்கிக்கோங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் சொன்னதை பண்ணுங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடும்ன்ற மாதிரி தேவாரம் சொல்றாரு. இல்ல எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், இப்ப பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு எனக்கு காசு தான் தேவை, ப்ளீஸ் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப சரி வாங்கிக்கிறேன்ற மாதிரி இவரும் வாங்கிட்டு 50,000 ரூபாய் காசு தராரு. என்ன 50,000 ரூபாய் தான் தரீங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இது ஒரிஜினல் டைமண்ட் இல்லல, இவ்வளவுதான் மதிப்பு போகும்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்காக 5 லட்சம் ரூபாய்க்கு வித்தீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. நான் பவர்லாம் ஏத்தி தந்திருக்கேன்ல, அதனால தான் அந்த 5 லட்சம் ரூபாய் வாங்கினேன்னு சொல்றாரு. பயங்கரமா ஏமாத்துறாரு.
இதை கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு கோவம் வருது. என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற மாதிரி சட்ட காலர்லாம் புடிச்சிட்டு இருக்காரு. என் காசை திரும்பி தரலன்னா போலீஸ் கிட்ட போவேன்னு சொல்றாரு. தாராளமா போலீஸ் கிட்ட போய்க்கோ, என்கிட்ட நீ மட்டும் தான் ஏமாந்திருக்கன்னு நினைக்கிறியா? உன்ன மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ஏமாந்திருக்காங்க. உன்னை கூட்டு வந்தான் பத்தியா ரமேஷன் ஒருத்தன், உன்னை கூட்டு வந்ததுக்காக கமிஷனா அவன் பெரிய அமௌண்ட் வாங்கினா, போலீஸ்ல இருந்து எல்லாருக்கும் நான் கமிஷன் தரேன், உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரும் சோகமா அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டு ஏற்கனவே அந்த ரமேஷனை முழுசா நம்பாதன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் கேட்காம ரமேஷனை முழுசா நம்பி எல்லா விஷயத்தையும் பண்ணிருப்பாரு. இப்படி ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட இவர் புலம்பிட்டு இருக்காரு. இன்னைக்குதான் அந்த பொண்ணுக்கு காசு தரதா சொல்லியிருந்தேன், இப்ப காசை ரெடி பண்ண முடியலன்ற மாதிரி தான் புலம்பிட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப்லாம் அந்த ஃபேமிலியை பார்க்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க இருந்து ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. இவர் போனை எடுக்காம திரும்ப திரும்ப கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அதனால தான் இந்த மாதிரி காலை கட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா பட்டாசு ரெடி பண்றவங்களுக்கு எல்லாம் காயம் பட்டது பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரமேஷனும் உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு காசு தர சொல்லி தான் ஹீரோ நகையெல்லாம் கழட்டி தந்திருப்பாரு. அந்த காசெல்லாம் இவனே எடுத்திருக்கான். ஏண்டா ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி இவர் அடிக்க போறாரு. நான் எங்க ஏமாத்தினேன், நான் இவங்களுக்காக போராடிட்டு இருக்கேன், என்கிட்ட காசு கொடுத்தேன்னு பொய்யா சொல்ற, ஒழுங்கு மரியாதையே இவங்களுக்கு சேர வேண்டிய காசை தான்ற மாதிரிலாம் ரமேஷன் சொல்லிட்டு இருக்காரு. இவன் பயங்கரமா நடிக்கிறான்றது ஹீரோக்கு தெரியுது. இங்க இருந்தா அவங்க போட்டு அடிக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால ஹீரோ வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவோட வைஃப் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிடுறாங்கல்ல. இவங்களோட நகைலாம் ஒரு பேங்க்ல இருக்குல்ல, அந்த பேங்க்ல பேசி பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நகையை எடுக்க முடிஞ்சா கூட நம்ம காசை ரெடி பண்ணிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பேசி பார்க்கும் போது தான் ஹஸ்பண்ட் ஏகப்பட்ட பிரச்சனையில லாக் ஆயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. மேடம், அவர் ரொம்ப நாளா காசு தராம இருக்காரு, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இந்த பேங்கோட மேனேஜர் சொல்றாரு. இப்ப ரேஷ்மியும் மாமனார் கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எதுல அவன் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அதுல அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மாமனாரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, நீங்க வட்டியும் தர மாட்டீங்க அசலும் தர மாட்டீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேர் நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவருக்கு கோவம் வருது. அதனால இவர் இருக்கார்ல, அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஸ்டேஜ்ல அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் வெளிய இருந்து பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, பிரச்சனை வந்துற போது வா கிளம்பலான்ற மாதிரி இவர் இழுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ வீட்டு பக்கமே வராம இருக்காரு. இப்ப பொண்ணை டிராப் பண்றதுக்காக தாத்தா அம்மான்னு ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, ஐ ஏட் யூ பா அப்படின்ற மாதிரி அப்பாக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டல்ல தான் மறைஞ்சு இருக்காரு போல. இந்த மெசேஜை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவரோட ஃப்ரெண்ட் இவரை பார்க்கிறதுக்காக வந்திருக்காரு. இவர் கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்டிட்டு இருக்காருல, வீடை கட்டுறதுக்காக ஒரு 2 லட்சம் ரூபாய் வச்சிருப்பாரு. அதை வச்சு நீ ஏதாவது பண்றியான்னு கேக்குறாரு. இல்லடா, நீ அந்த காசை எவ்வளவு ஆசையா சேர்த்துன்றது எனக்கு தெரியும், அந்த காசை வச்சு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது, அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி இவருமே மறுத்துறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. மத்த பசங்களாம் பொண்ணை போட்டு கலாய்க்கிறாங்க. உன்னோட அப்பா நல்லா ஏமாத்திட்டாருல அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. பசங்க மட்டும் இல்ல, டீச்சருமே அப்படிதான் பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் உன்னோட அப்பா அப்படி பண்ணது தப்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா லக்ஷ்மி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க. வீடு, உன்னோட அப்பா ட்ரை பண்ணாரு, முடியலனா பரவாயில்லன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப கிளாஸ்ல ஐ ஏட் டேட்ன்ற மாதிரிலாம் இவங்க எழுதிட்டு இருக்காங்க. இப்ப டீச்சர் இருக்காங்கல்ல, லக்ஷ்மியோட ஆபரேஷனுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து காசு தந்தா நல்லா இருக்கும், எல்லாருமே காசு தரலாம், ஏன்னா சிலரால முடியல அப்படின்ற மாதிரி குத்தி காட்டுற மாதிரிலாம் பேசுறாங்க. இதனால இந்த பொண்ணுக்கு இன்னும் கோவம் வருது, பயங்கரமா கிறுக்கிட்டு இருக்கா. இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அங்க இருந்து ஓடுறா. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எல்லாருமே துரத்திட்டு வராங்க. அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுத்துறாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு மாடிக்கு வந்துடுறா, குதிக்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்கா. வேணான்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு மேல இருந்து குதிச்சிடுறா. அப்படியே கட் பண்ணி இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பொண்ணு யாருன்னு இப்பயும் நமக்கு கிளியரா தெரியல. ஏறக்குறைய அந்த வண்டி போன இடத்துக்கு இவங்க வந்துடுறாங்க. எக்ஸாக்டா எங்கன்னு தெரியல. இங்க எத்தனை வீடு இருக்கு, எல்லா வீட்டையும் செக் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காட்டுவாசி மக்கள் தான் இங்க பெருவாரியா குடியிருக்காங்க. அதுல ஒரு வீட்டுல தான் ஹீரோ இருக்காருன்னு தெரிய வருது. ஹீரோக்கு இவங்க யாருன்னே தெரியல, ஆனா இவங்களுக்கு ஹீரோவை நல்லா தெரியுது. நான் தான் லக்ஷ்மின்னு சொல்றாங்க. அது கேட்கிறவரோட முகம் மாறிடுது. எதுவுமே பேச முடியாம வேகமா வீட்டுக்குள்ள போறாரு. அங்கிள், உங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க, வாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த லக்ஷ்மி கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பொண்ணு மேல இருந்து குதிச்சாங்கல்ல, பயங்கரமா காயம் பட்டிருக்கும். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. இவர் பாக்குறதுக்காக வராரு. இவரோட ஒய்ஃபும் அப்பாவும் போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இவர் அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. எங்க போறதுன்னு தெரியல. இவர் ஒவ்வொரு இடமா டிராவல் பண்றாரு. இவருக்கு போதுமான சாப்பாடும் கிடைக்கல. போக போக பிச்சை எடுக்கிற நிலைமைக்குலாம் இவர் தள்ளப்படுறாரு. அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ஊரா போயிருப்பாரு. அப்படிதான் இந்த கிராமத்துல இவர் ஒளிஞ்சிருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த லக்ஷ்மிக்கு வேற ஒருத்தர் ஹெல்ப் பண்ணது மூலியமா ஆபரேஷன் நல்லபடியா நடந்திருக்கும். இந்த லக்ஷ்மி டாக்டராவே மாறி இருப்பாங்க. உங்க ஒய்ஃப் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, பேசுங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி போனை தராங்க. இப்ப இவருமே வாங்கி
அழுதுகிட்டே ஒய்ஃபு கிட்ட பேசுறாரு. நீங்க திரும்பி வந்துருங்கன்ற மாதிரிலாம் ஒய்ஃபு சொல்றாங்க. இப்ப ஒய்ஃபை பாக்குறதுக்காக இவரும் வராரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இப்ப மாமனார் வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப இவரை பார்த்தோன்னா ஒய்ஃப் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. எதுக்காக எங்களை விட்டுட்டு போனீங்கன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதை நான் கேட்டுக்கணும்ப்பா, தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. பொண்ணு எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. பொண்ணு ஒரு படிப்பு படிக்கிறாங்க போல, அதுல ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் போயிருப்பாங்க. இப்ப எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணோட கால்ல பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். நொண்டி நொண்டி தான் நடந்து வராங்க. இப்ப அப்பாவை பாக்குற பொண்ணுமே சந்தோஷப்படுறாங்க. ஓடி வந்து அப்பாவை இந்த இடத்துல கட்டிலாம் பிடிக்கிறாங்க. அப்பா வேணும்ட்டே பண்ணலமா, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப பொண்ணுக்கு மெச்சூரிட்டி எல்லாம் வந்துருது இல்ல, அதனால பொண்ணுமே இந்த விஷயத்த மன்னிச்சிடுறா. இப்ப இவருமே அப்பாவோட வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த வீட்டுல தான் இருக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பெருசா காசு இல்லனாலும் இவர் நிம்மதியா வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ஃபேமிலியா சந்தோஷமா இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.